நல்லா தான் வந்து பேசுறாங்க, எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி சீக்ரெட் மட்டும் வந்து ஷேர் பண்ணாங்க. திடீர்னு என்ன விட்டு போயிட்டாங்க. எனக்கு ஏன் புரியவே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இது லாஸ்ட் இன் லைஃப் சீரிஸ். இது டே 5. ஆல்ரெடி நம்ம வந்து 4 டேஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது டே 5. முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ யா, நல்லா வந்து பேசுறாங்க, நல்லா வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க, ஃபேமிலி சீக்ரெட் முதல் கூட ஷேர் பண்றாங்க. நான் வேணாலும் என்ன தேடி தேடி வராங்க. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன சூஸ் பண்ணாம வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியாம நீங்க இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைண்டா, கேரிங்கா, இல்ல ரொம்ப இதா இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க கூட இருப்பாங்கங்கிறது வந்து பிஸ்னஸ். நான் இப்படி இருந்தா அவங்க என் கூட இருப்பாங்க, நான் இப்படி இருந்தா அவங்க என் கூட இருப்பாங்கிறது பிஸ்னஸ். நம்பர் 1. நம்பர் 2, பீப்புள் ஹூ நீட் எமோஷனல் ரெகுலேஷன். ரைட்? எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் எமோஷனலா டவுனா இருக்கும்போது எனக்கு ஒரு பர்சன் வேணும். ஓகே, அந்த எமோஷன் அந்த ரெகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பர்சன் வேணாம், அவன் ஃப்ரெண்டா இல்ல வந்து சும்மா இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் போதும். பட் ஆனா நான் பார்ட்னரா வேற ஒரு பையனை இல்ல வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இந்த எமோஷனல் ரெகுலேஷன். ரைட்? ஸோ இப்படிதான் எமோஷனலா அட்டாச் ஆயிடுவாங்க. ஸோ இது உங்க ப்ராப்ளமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. இது வந்து எமோஷன் ப்ராப்ளம். அவங்க மேலேயே நம்ம தப்பும் சொல்ல முடியாது. பிகாஸ் யாருக்குமே இதை பத்தி தெரியறது கிடையாது. ரிலேஷன்ஷிப்னா என்ன, எப்படி கவுன் பண்ணும், எமோஷனல் ரெகுலேஷனா என்ன, இன்ஃபாக்சுவேஷனா என்ன, அட்டாச்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வெறும் எமோஷனல் ரெகுலேஷன். ஸோ அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே, இதை ஹெல்த்தியா எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா, ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியோட, ஓகே எனக்கு அவங்களுக்கு ப்ராபப்ளி செட் ஆகல, ஸோ வேணாட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதுக்காக நீங்க வந்து என்னன்னா மேக்ஸிமம் திரும்ப என்ன யோசிப்பீங்கன்னா, ஓகே எனக்கு வந்து நான் செல்ஃப் ஒர்த் இல்லை போல, நான் அந்த அளவுக்கு இதாயிட்டேனா, அந்த அளவுக்கு நான் வந்து உடஞ்சு போயிட்டேனா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இதோட கண்டினியூஷனா நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ரைட்?